வணக்கம், அன்புடன் டி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கீரை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது கம்ப்ளீட்லி ஹோம் ஸ்டைல் தான். கீரை ரொம்ப அயன் ரிச் ஃபுட்னால குழந்தைங்களுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க கீரை குழம்பு அருமையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் கீரையோட இலையை தனித்தனியாக பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். எந்த கீரையை இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி அரைக்கீரை தான் எடுத்திருக்கேன். அதை ரன்னிங் வாட்டரில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் எல்லா கீரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அதை குக் பண்ண போகிறோம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். கரெக்டாக 5 to 6 விசில்ஸ் விட்டால் போதுங்க. கீரை நல்லாவே வெந்துடும். அந்த டைமில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2 பல்லு பூண்டு. இப்போ நம்ம மற்ற பொடி வகைகள்லாம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது நம்ம ஆல்ரெடி அவிச்சு வச்சுருந்த கீரையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் கீரை அவிச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியுமே உள்ளே ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். அந்த தண்ணியிலேயே எல்லா சத்தும் இறங்கியிருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அந்த தாளிப்பு கூட சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம். அதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு கொஞ்சம் நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 to 3 காஞ்ச மிளகாவையும் கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிச்சம் இருந்த கீரை வச்ச தண்ணியையும் நான் இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி உள்ளே கலந்துக்கிறேன். கலந்துக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த கீரை நல்லா கொதிக்கணும். கொதித்து அதோட பச்சை வாசனைலாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா இறக்கி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், ஒரு அருமையான கீரை குழம்பு ரெடி. இது சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சமாக காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷை வாரத்துக்கு 3 வாட்டி இல்லைன்னா 4 வாட்டி கூட மெனுவில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் அன்புடன் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.